அனைவருக்கும் வித்யாபோன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். சமீப நாட்களாக அகாடமிக்கு நிறைய queries வந்துகிட்ருக்கு. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த queriesக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டிஎன் செட் 2024 இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்பியர் ஆகிறவங்க வரப்போகிற டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் டிஎன் செட்டுக்கு வந்து புதுசாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஎன் செட்டுக்கு ஃபஸ்ட் டைமாக அப்பியர் ஆகிறவங்க, அதே மாதிரி ஏற்கனவே டிஎன் செட்டு எழுதி அது கிளியர் பண்ணாதவங்க, அதே மாதிரி என்டிஏ யூஜிசி நெட்டு அதுக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த டிஎன் செட்டை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த டைம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஎன் செட்டு வந்து இப்போ ஃப்ரெஷராக எந்த குவாலிஃபிகேஷனுமே என்கிட்ட இல்லை, பிஹெச்டியோ நெட்டோ செட்டோ இல்லை, ஆனாலும் வரப்போகிற டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டோட இந்த டிஎன் செட் 2024க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போது நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி இதில் வந்து நிறைய டிப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்னுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கோம். பேப்பர் ஒன்னுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் பேப்பர் ஒன்னில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பேப்பர் டூவை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்லேருந்து தான் கொஷின்ஸ் அப்பியர் ஆக போகுது. உங்கள் கோர் சப்ஜெக்டோட கோர் கான்செப்ட்ஸை வந்து நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பர் ஒன்னை பொறுத்தளவில் நிறைய பேருக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, சிலபஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. இந்த சிலபஸை நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்டிஏ யூஜிசி நெட்டு பேப்பர் ஒன் சிலபஸ்ன்னு நீங்கள் வந்து கூகுளில் போட்டாலே உங்களுக்கு அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் அப்டேட்டட் சிலபஸ் பேப்பர் ஒன்னுக்கு வந்து நமக்கு அப்டேட்டட் சிலபஸ் இருக்குது. ஸோ அந்த அப்டேட்டட் சிலபஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேப்பர் ஒன்னை பொறுத்தளவில் உங்களுக்கு 10 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 10 யூனிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் உங்களுக்கு வந்து 5 கொஷின்ஸ் வரும். ஸோ டோட்டலாக 10 × 5 50 கொஷின்ஸ் வரும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க் அலாட் பண்ணுவாங்க. டோட்டலி 100 மார்க்ஸ். ஸோ இந்த பேப்பர் ஒன்னுன்றது வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற ஒரு ஏரியா. இப்போ லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னுக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணும், பேப்பர் டூக்கு இவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்ற நெசசிட்டி இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக என்டிஏ யூஜிசி நெட் பீரோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூவை கம்பைன் பண்ணி ரெண்டுத்துலேயும் நீங்கள் வந்து அக்ரிகேட்டாக 40% எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மெரிட் லிஸ்ட்டுக்கு யூ ஆர் குவாலிஃபைட். மெரிட் லிஸ்ட்டுக்கு தான் 40% எடுத்தாலே வந்து நெட் கிளியர்டோ இல்லை செட் கிளியர்டோன்னு சொல்ல மாட்டாங்க. கேட்டகரி வைஸு அந்த மெரிட் லிஸ்ட் போடுவாங்க, மார்க் வைஸு. அந்த இதில் டாப் 6% கேட்டகரி வைஸ், இப்போ வந்து எம்பிசியோ ஜென்ரலோ அது மாதிரி கேட்டகரி வைஸு அதில் டாப் 6% வந்து நெட் கிளியர்டு இல்லை செட் கிளியர்டுன்னு சொல்லுவாங்க. செட்டை பொறுத்தளவில் ஓரளவுக்கு நமக்கு வந்து மார்க்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்றது நம்மளுடைய அனுமானம். ஸோ செட்டை வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எஸ்பெஷலி ஃபஸ்ட் பேப்பர். இப்போது நம்ம இந்த காணொலியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் பேப்பருக்கு சிலபஸ் என்ன, ஃபஸ்ட் பேப்பரை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு டிப்ஸாக நாங்கள் தரோம். அதுவும் இல்லாமல் வந்து ஃபஸ்ட் பேப்பரை பொறுத்தளவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு எங்களுடைய வித்யாபோன் போர்ட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நாமினலான அமௌண்ட்டு 99 rupees ஃபார் 1 month. ஏன்னா டிஎன் செட்டுக்கு உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் டைம் 1 month தான் இருக்குன்றதுனால நிறைய பேர் 1 month ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு பேக்கேஜை வந்து நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க. எடுத்தது மட்டும் பத்தாது, நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன் செட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னு நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பருக்கு உங்களுக்கு லிமிட்டட் டைம் தான் இருக்கும். 1 hourக்குள்ளார நீங்கள் 50 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. இப்போ ஓஎம்ஆர் ஷீட்னா கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம்.
பட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் டக்குன்னு டைம் போயிடும். அதுவும் 1 hour டியூரேஷன்றது ரொம்பவே நமக்கு ஷார்ட்டர் டியூரேஷன். ஸோ இதை மாதிரி நீங்கள் பிஃபோராகவே ஆன்லைன் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் நிறைய எடுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுடைய மார்க் டெஸ்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டு, கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸு, ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வரும். அது வழியாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். எந்தெந்த கொஷினுக்கு எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலான்ற ஸ்ட்ராட்டஜிஸும் உங்களுக்கு தெரியும். அது வந்து உங்களுக்கு பர்சனலைஸ்டு போர்ட்டலாக இருக்கும். இந்த காணொலியில் வந்து டீச்சிங் ஆப்டிடியூட் இதுதான் ஃபஸ்ட்டு யூனிட்டு. ஸோ உங்களுக்கு சிலபஸை நான் காமிச்சிட்டு இதுதான் வந்து 10 யூனிட்ஸ்க்கான சிலபஸ் இதுதான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிவிட்டு அந்த மாதிரி அந்த யூனிட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு டீச்சிங் ஆப்டிடியூட் ரிலேட்டடாக ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து நான் வந்து இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட், கம்யூனிகேஷன், ஐசிடி, இதை மாதிரி ஒரு 10 யூனிட்ஸ் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து பக்காவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதே சமயத்தில் இதில் என்ன அப்படின்னா ஒரு விஷயம், இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு காம்படிஷன்ஸ் ஜாஸ்தி, அப்பியர் ஆகிற பர்சன்ஸும் ஜாஸ்தி. இப்போ நிறைய வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வீடியோஸ்லாம் கூட இருக்குது. அதை மட்டுமே நீங்கள் ரிலை பண்ணக்கூடாது. ஏன்னா இன்டெப்த் கொஷின்ஸ் அக்கர் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது நீங்கள் வந்து ஒரு பே பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு ட்ரைனிங் சென்டரில் ஒரு ஆன்லைன் பேஸ்டோ இல்லை ஆஃப்லைன் பேஸ்டோ நீங்கள் வந்து அந்த ட்ரைனிங் சென்டரில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அவங்க கொடுக்குற ட்ரைனிங் மட்டும் உங்களுக்கு இட் இஸ் நாட் இனஃப். இதை நான் வந்து திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா அவங்க கொடுக்குற டைமு அவங்களோட ஷெட்யூல். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 1 hour கிளாஸ் அப்படின்னா 1 hourக்கான கண்டென்ட் என்னவோ அதை தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நான் வந்து டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், நான் வந்து 30 நாள் வந்து 30 மணி நேரம் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் அவங்க கொடுக்குறத அட்டன் பண்ணுறேன், அப்போ நான் போய் டைரெக்டாக டெஸ்ட்டில் உட்காடுறேன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எதனால் சொல்கிறோம் அப்படின்னா நீங்களாக செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது இப்போ வந்து அதில் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது. உங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து மெட்டீரியலை எடுத்து வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி, இல்லை புக்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா புக்ஸை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி ஒரு கான்செப்டை நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ டீச்சிங் ஆப்டிடியூடுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு கோச்சிங் சென்டரில் இந்த டாபிக்ஸை இத்தனை மணி நேரத்தில் கவர் பண்ணாங்க அப்படின்றத அதோட நிறுத்தக்கூடாது. நீங்கள் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் அதோடு நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா விட்டுறக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். மெட்டீரியல்ஸை நீங்கள் ஃபுல்லாக படித்து அந்த கான்செப்ட்ஸ் என்னன்றது நீங்களாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத வர எக்ஸ்டர்னலாக ஒருத்தவங்க இன்புட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ஸ் மட்டும்தான், அந்த டேட்டா மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அதுதான் கொஷின்ஸாக அப்பியர் ஆகுன்றது வி கேனாட் சே. ஸோ அதனால் எந்த ஒரு டாப்பிக்கையும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் செல்ஃப் ஸ்டடியாக பண்ணும் போது உங்களுக்கு எதெல்லாம் வந்து எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுத்து படிக்க முடியுமோ அதெல்லாம் உங்களால் படிக்க முடியும். இப்போ அப்படி படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸில் கொடுக்குறத விட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உங்கள் மைண்டில் இருக்கும். அது எக்ஸாம் அப்போ ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு யூஜிசி நெட்டுக்கு ஒரு மெட்டீரியல் நாங்கள் லான்ச் பண்ணுறோம். அதுவுமே வந்து யூஜிசி நெட் பேஸ்டு மெட்டீரியல் தான். அதுவுமே நாங்கள் 75 rupeesக்கு தான் ப்ரொவைட் பண்ணுறோம். வெரி நாமினல். பட் உங்களுக்கு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா எலாபரேட்டாக இருக்கும். அந்த மெட்டீரியலும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வாங்கிக்கலாம். எங்களுடைய மார்க் எக்ஸாம் ப்ராக்டிஸையும் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட் பேப்பரை பொறுத்தளவில் நான் திரும்ப சொல்கிறது கான்செப்ட்ஸை படிக்கணும். ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு நிறையா அட்டன் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் டெஸ்ட் வழியாகவே நீங்கள் வந்து பாதி கான்செப்டை லேர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த காணொலியில் ஐ வில் ஷோ தி சிலபஸ் கொஞ்சம் என்னன்றது உங்களுக்கு சொல்லிவிட்டு டீச்சிங் ஆப்டிடியூடை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி சில கான்செப்ட்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வர இருக்கிற நாட்களில் வந்து நம்ம ஓரளவு ஃபஸ்ட் பேப்பரில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நம்ம காணொலிக்கு போவோம். we will go for the demonstration.
நீங்கள் கூகுளில் போயிட்டு google.com கொடுத்துட்டு NTA UGC NET சிலபஸ் 2024ன்னு போட்டு என்டர் கொடுங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிசி நெட் ஆன்லைன் .in அந்த இதுலேயும் உங்களுக்கு வந்து நியூ சிலபஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து NTA.ac.in அதுலேயும் நியூ சிலபஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுறதை கிளிக் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசி நெட் ஆன்லைன் .in இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டோட சிலபஸும் யூஜிசி நெட்டோட சிலபஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே சிலபஸ் தான் எதுக்கும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிஎன் செட்டுக்கும் இதே சிலபஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேப்பர் ஆன் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் இருக்குது. ஸோ இந்த ஜென்ரல் பேப்பர் ஆன் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் பேப்பர் 1 வந்து சிலபஸ் வந்து அப்டேட்டடு 2019 இயர்லேருந்து இந்த சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு இங்கிலீஷ் வெர்ஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு பேப்பர் 1ஓட சிலபஸ்ஸு. ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் வந்து இந்த பேப்பரோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டீச்சிங் அண்ட் ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸ். இப்போ ஒரு காலேஜ் லெவலுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெவல் ஜாபுக்கு வந்து என்னென்ன மாதிரியான டீச்சிங் அண்ட் ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும், அதனுடைய பேசிக் திங்ஸ் எல்லாமே வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றதுக்காக வைக்கக்கூடிய இந்த அசஸ்மெண்ட்டு தான் இந்த டெஸ்ட்டு. அதே மாதிரி டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் இல்லாமல் ஒரு கேண்டிடேட்டுக்கு இருக்கக்கூடிய காக்னிட்டிவ் எபிலிட்டிஸு, அதே மாதிரி அவங்களோட காம்ப்ரஹென்ஷன், ஒரு விஷயத்தை வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குரிய ரீசனபிளான ஆன்சர்ஸை கொடுக்க முடியுமா, அதை மாதிரி அனாலிசிஸ், ஒரு ஜென்ரல் அனாலிசிஸ் அண்ட் இவால்வேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த இந்த விஷயம்லாம் ஒரு கேண்டிடேட்டால் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டீச்சிங்கில் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இது பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங்கை ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரால் பண்ண முடியும் காலேஜ் லெவலில். அதே மாதிரி சொசைட்டி பற்றின என்விரான்மெண்ட் பற்றின அவேர்னஸும் டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி ஜென்ரல் பேப்பராக பேப்பர் 1 வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூட் பேப்பர். இந்த டீச்சிங் ஆப்டிடியூட் பேப்பரை பொறுத்தளவில் உங்களுக்கு நிறைய சப்கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த சப்கான்செப்ட்ஸையும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு வந்து டீச்சிங்கோட பேசிஸ் இருக்கும், டீச்சிங்கோட கான்செப்ட்ஸு, அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங், டீச்சிங்கை பொறுத்தளவில் மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிவ்னு 3 லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங்கோட பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, டீச்சிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றது இந்த செக்ஷனில் இருக்கும். டீச்சிங்க்கு அடுத்தது ஜென்ரலாக பார்த்தீங்கனாலே டீச்சிங்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ டுவாலிட்டி கான்செப்ட்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ அடல்ட் லேர்னர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதே மாதிரி ஒரு அகாடமிக் அண்ட் சோஷியல் என்விரான்மெண்ட்டில் லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா இருக்கும். ஏன்னா லேர்னிங்கை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ்லேருந்து, டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் பேக்ரவுண்டு, டிஃப்ரெண்ட் சோஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது ஜென்ரலாக லேர்னர்ஸ்க்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சிங்கை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ், டீச்சிங்கை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஹையர் லேர்னிங்,
ஏன்னா காலேஜ் லெவல் டீச்சிங்னாலே அது ஹையர் லேர்னிங் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சிங் மெத்தடாலஜிஸ் வந்துருச்சு. ஆஃப்லைன் மெத்தடாலஜிஸ் இருக்குது, ஆன்லைன் மெத்தட்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஜிட்டல் லேர்னிங் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்பவுமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போர்ட்டல்ஸ் நமக்கு லேர்னிங் போர்ட்டல்ஸ் இருக்குது. ஸ்வயம் போர்ட்டல் இருக்குது. அதேமாரி மேசிவ் ஆன்லைன் கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. மூக்ஸ் கோர்சஸ் இருக்குது. இது ரிலேட்டடான கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேப்பரில் அப்பியர் ஆகும். ஏன்னா இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கிற சிஸ்டம்ஸ். அதே மாதிரி டீச்சிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம், ஐசிடி பேஸ்டு டீச்சிங்க்கு என்னென்னலாம் சப்போர்ட்டிவாக நம்ம வந்து எப்படி வந்து தகவல் தொழில்நுட்பத்தை வந்து யூஸ் பண்ண முடியும். ஐசிடி பேஸ்டு லேர்னிங்கு ட்ரெடிஷ்னலாக என்ன டீச்சிங் மெத்தட் இருந்தது, இப்போ மாடர்ன் டீச்சிங் மெத்தட் என்ன இருக்குது, அது வந்து இந்த டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டமில் நமக்கு வந்து அதுக்கான கொஷின்ஸு, அதுக்கான கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இவால்வேஷன் சிஸ்டமை பொறுத்தளவில் இப்போ நிறைய புது இவால்வேஷன் சிஸ்டம் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் தான் இப்போ நம்ம ஹையர் எஜுகேஷன் வந்துட்டாலே எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் பேஸ்டு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவால்வேஷன் சிஸ்டம்லேயும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டு இவால்வேஷன் சிஸ்டம் வந்துட்டு, அதே மாதிரி வந்து இவால்வேஷன் டெக்னிக்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு. டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த இவால்வேஷன் சிஸ்டம் ரிலேட்டடான கொஷின் இது வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடாக மட்டும் வராது. இவால்வேஷன் சிஸ்டமை பொறுத்தளவில் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸை அசஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசஸ்மெண்ட் மெத்தடாலஜி இருக்குது அப்படின்னா அது எந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த அசஸ்மெண்ட் மெத்தடாலஜி சூட் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஷின்ஸாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எந்த அசஸ்மெண்ட் மெத்தடாலஜி சூட்டபிளாக இருக்கும்னு ஒரு கொஷின்ஸ் வருது. அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டன் டெஸ்ட், ஆப்ஷன் பி ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங், ப்ராஜெக்ட் பேஸ்டு அசஸ்மெண்ட், குவிஸ், இதை மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் உடனே என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங். ஏன்னா சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்தளவு எந்த அசஸ்மெண்ட் வந்து நமக்கு இவால்வேஷன் சிஸ்டம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் சயின்ஸ் சப்ஜெக்டில் எக்ஸலாக இருக்கான்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்து எதை வச்சு மெஷர் பண்ணலான்னா சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் அசஸ்மெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஜென்ரலாக டீச்சிங்கில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொஷின்ஸ்க்கு ஈஸியாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் ஆப்டிடியூட். இந்த ரிசர்ச் ஆப்டிடியூடை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ரிசர்ச்சோட டைப்ஸு, ரிசர்ச்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸ் பற்றி நிறைய நீங்கள் வந்து கான்செப்ட்ஸ் படிச்சுக்கணும். அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச், இப்போ வந்து ஒரு பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பண்ணணும். அதுவே வந்து ஒரு லாங்குவேஜு, ஒரு ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி சப்ஜெக்டில் இருக்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் போகலாம். அதே மாதிரி வந்து ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்டு, ஒரு மேக்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்டுக்கு போகிறவங்க குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணலாம். ஸோ இப்படி ரிசர்ச் ஆப்டிடியூடு இதனோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து மெட்டீரியலை வச்சு கான்செப்ட்ஸை படிக்க உங்களுக்கு வந்து எதுக்கு எந்த ரிசர்ச் சூட் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு தீசிஸ் எழுதும் போது என்னென்னலாம் ஃபார்மேட் அண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ரெஃபரன்சிங் என்னென்னலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு புதுசாக இருக்கிற சிலபஸில் 2019 அப்புறம் வந்ததில் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஐசிடி ரிலேட்டடாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரிசர்ச்சுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான லேட்டஸ்ட்டு கொஷின்னு, லேட்டஸ்ட்டு மெத்தடாலஜிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதான்ற அதை செக் பண்ணுறதுக்கான கொஷின்ஸே நிறைய வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து என்னோடய ரிசர்ச் பேப்பரில் நான் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து நான் வந்து என்ன டூல் யூஸ் பண்ணலாம், ஒரு 4-5 டூலை கொடுத்துட்டு இதில் வந்து ரெஃபரன்ஸ்க்காக உள்ள டூல் எது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஸோ இதை மாதிரிலாம் உங்களுக்கு கொஷின் அக்கர் ஆகும் செகண்ட் யூனிட்லேருந்து. ஸோ ரிசர்ச் ஆப்டிடியூட் செகண்ட் யூனிட்டை. தேர்ட் யூனிட்டை பொறுத்தளவில் ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க.
ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த பேசேஜை நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா, டைம் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா கூட 5 கொஷின்ஸ்லேயும் உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்தளவில் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு பேசேஜை படித்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ரிலேட்டடான வர 5 கொஷின்ஸையும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இது பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து 2 விதத்தில் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அதை செக் பண்ணுறதுக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங்கை பொறுத்து, இப்போ ஒரு பேசேஜை வந்து படிச்சுட்டு ரீசனிங் ரிலேட்டடான கொஷின், ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடான கொஷின், இப்போ ஒரு பேசேஜில் வந்து சில ஃபேக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடான கொஷின் வரும். இது வந்து காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்தளவில் இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு யூனிட் 3 அக்கர் ஆகும். கம்யூனிகேஷனை பொறுத்தளவில் உங்களுக்கு டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸில் என்ன மாதிரியான கம்யூனிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா? வேர்பல் கம்யூனிகேஷன்னா என்னன்னு தெரியணும், நான் வேர்பல் கம்யூனிகேஷன்னா என்னன்னு தெரியணும். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கும் போது நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறோம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறோம். அப்போ வந்து கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கணும், கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு சாம்பிள் கொஷின் வந்து எப்படி வரலாம் அப்படின்னா, இப்போ வந்து கிளாஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கும் போது ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறான்னா அவனை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, அப்போ கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், அது ரிலேட்டடான கொஷின். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து நான் வேர்பல் கம்யூனிகேஷன், இப்போ வந்து வேர்பல் கம்யூனிகேஷன் இல்லாமல் நம்ம வந்து கிளாஸில் வந்து நான் வேர்பல் கம்யூனிகேஷனும் யூஸ் பண்ணலாம். சர்டன் கம்யூனிகேஷன் டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் நான் வேர்பல் கம்யூனிகேஷன்ஸும் பண்ணலாம். ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸு. கம்யூனிகேஷனில் என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ஸோ இது ரிலேட்டடான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி மாஸ் மீடியா அண்ட் சொசைட்டி, ஸோ மீடியாவை எப்படி கம்யூனிகேஷனில் வந்து நம்ம கொண்டு வர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய லேர்னிங் ப்ராசஸ் வந்து இப்போ வந்து ஆன்லைன் போர்ட்டல்ஸ் வழியாவோ இல்லை இது மாதிரி டிஜிட்டலாகவோ கொடுக்கும்போது அப்போ மாஸ் மீடியாவில் எப்படி கம்யூனிகேஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போது கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரூரல் ஏரியாஸில் இருக்கிற பீப்புளுக்கு சர்டைன் டிவி சேனல்ஸ் மூலமாக, எஜுகேஷனல் சேனல்ஸ் மூலமாக அவங்க வந்து எஜுகேஷனை கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரிலேட்டடான கொஷினோட அப்பியரன்ஸ் இருக்கும். அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கா, அதை பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கை பொறுத்தளவில் உங்களுக்கு நார்மலாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும், டீச்சிங் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு போனாலும், எந்த ஜாபுக்கான எக்ஸாமுக்கு போனாலும் இந்த மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் இருக்கும். அது நார்மலாக நமக்கு வந்து நம்பர் சீரீஸு, ஃப்ராக்ஷன், டைம் டிஸ்டன்ஸு, ரீசனிங் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இப்படி வரும். இது வந்து 5th யூனிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6th யூனிட்டும் லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து வென் டயக்ராம்ஸ் ரிலேட்டடான கொஷின், அனலாகி கொடுப்பாங்க. அனலாகி அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா, அப்படி நம்ம வந்து அனலாகி பண்ணுற வகையிலான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ரீசனிங் இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங்கும் இருக்கும். அதே மாதிரி ஃபிகர்ஸை கொடுத்து உங்களை வந்து மேட்ச் பண்ண சொல்கிறது. இந்த 4 ஃபிகர்ஸை கொடுத்துட்டு இதுக்கு மேட்சாக என்ன ஃபிகர்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பியர் ஆகும். வென் டயக்ராம் ரிலேட்டடான கொஷின் நீங்கள் அதிகமாகவே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நம்ம வந்து ஷியோராகவே ஒரு வென் டயக்ராம் கொஷின் வரும் அப்படின்றது எல்லா நெட்டு செட் எக்ஸாம்லேயும் அது பை டிஃபால்ட். அதே மாதிரி இப்போ நியூவாக 2019 உள்ள சிலபஸில் வந்து என்ன அவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் லாஜிக், அதாவது நம்ம நாட்டுக்குன்னு வந்து ஒரு சில ரீசனிங் மெத்தடாலஜிஸ் இருக்குது. அது ரிலேட்டடாக நம்ம எப்படி ரீசனிங் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வேதிக் மேக்ஸ்ன்னு சொல்கிறோம், வேதிக் ரீசனிங்னு சொல்கிறோம். வேதாஸில் நிறைய சொல்லியிருக்காங்க ரீசனிங் பற்றி. ஸோ அந்த நம்ம இந்தியன் டைப் ஆஃப் ரீசனிங் என்ன அப்படின்றதும் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. பிரமாணாஸ் இருக்குது, அதே மாதிரி பிரத்யக்ஷா, அனுமானா, உபமானா, இது எல்லாமே வந்து பெர்செப்ஷன், இன்ஃபியரன்ஸ், கம்பேரிசன் ரிலேட்டடான லாஜிக்கு. ஸோ இதை மாதிரியான கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1 or 2 கொஷின்ஸ் அப்பியர் ஆகும்.
ஸோ இது வந்து எல்லாம் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க 2019. அதே மாதிரி டேட்டா இன்டர்பிரட்டேஷன், இது வந்து உங்களுக்கு ஒரு கிராஃபோ இல்லை வந்து ஒரு டேபிள்ஸோ கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த ஐசிடி பொறுத்தளவுலான சிலபஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது பேசிஸ் தான் இருக்கும். இமெயிலை எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஆடியோ அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் வழியாக நம்ம டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எப்படி பண்ணலாம், அது ரிலேட்டடான பேசிக் கொஷின்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டான ப்ரோட்டோக்கால் என்ன, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்பியர் ஆகும். அதே மாதிரி டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் என்னென்னா நம்ம ஹையர் எஜுகேஷனில் நம்ம கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கான லேட்டஸ்ட் கொஷினும் அப்பியர் ஆகும். இது யூனிட் 3 இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அதே மாதிரி வந்து பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடான கொஷின்ஸும் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடான அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கா, கேர் இருக்கா அப்படின்ற டெஸ்ட், அந்த இன்ஃபர்மேஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கான கொஷின்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுற எனர்ஜி சோர்ஸ் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அட்டாமிக் பவர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறோம். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அதர் சோர்ஸஸ் இருக்குது, மாற்று எரிபொருள்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி மாற்று சக்தி சொல்கிறோம். இப்போ சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது, காற்றாலை விண்ட் எனர்ஜிலேருந்து தயாரிக்கிறது. அதே மாதிரி என்விரான்மெண்ட் பொல்யூஷன் ரிலேட்டடான கொஷின்ஸு. இப்போ ஏசி இருக்குன்னா ஏசிலேருந்து என்ன கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹசார்டஸ் கேஸ் வந்து வெளியாகும், அந்த மாதிரியெல்லான கொஷின்ஸ்லாம் இது உள்ளார வரும். பொல்யூட்டன்ஸு, ஹியூமன் ஹெல்த்து, நேச்சுரல் அண்ட் எனர்ஜி சோர்ஸஸ்ஸு, ஹசார்டஸ்ஸு, அதே மாதிரி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இதெல்லாம் யூஜிசி நெட்டில் இது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து நிறையவே வந்து இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லேருந்தும் வரும். டிஎன் செட்லேயும் இதுலேருந்து நம்ம 5 கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹையர் எஜுகேஷனோட பாலிசிஸ், இப்போ லேட்டஸ்ட் பாலிசிஸ் என்ன, அதே மாதிரி ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி நாலந்தா யூனிவர்சிட்டியில் என்னென்ன மாதிரியான டீச்சிங் மெத்தடாலஜிஸ் இருந்தது அப்படி கேட்கலாம். அதே மாதிரி வந்து தக்ஷிலா யூனிவர்சிட்டி அது எந்த பீரியடில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது, அதோட ஆப்ரேஷன்ஸ் என்ன, இதை மாதிரி வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவில் என்ன ஹையர் எஜுகேஷன் இருந்தது, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்தது, அதே மாதிரி இப்போ இருக்கிற எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத அசஸ் பண்ணுறது, உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கான்றத அசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் 10th யூனிட்டில் அந்த மாதிரி கொஷின்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் உங்களுக்கு 5 கொஷின்ஸ் அப்பியர் ஆகும், 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து 50 கொஷின்ஸு 100 மார்க்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நீங்கள் வந்து கெயின் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ டீச்சிங் ஆப்டிடியூடில் சில கான்செப்ட்ஸை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மெட்டீரியலை தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போகிறேன். இதில் வந்து 10 யூனிட்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வித் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸும் இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் இருக்குது. த ஃபஸ்ட்டு யூனிட் இஸ் தி டீச்சிங் ஆப்டிடியூட் யூனிட். ஸோ இந்த மெட்டீரியலை பொறுத்தளவில் நமக்கு வந்து யூஜிசி நெட்டு செட்டு ஜேஆர்எஃப் எல்லாத்துக்குமே வந்து சேம் அதே சிலபஸ் அண்ட் அதே கான்செப்ட்ஸ் தான். ஸோ டீச்சிங்கை பொறுத்தளவில் உங்களுக்கு டீச்சிங் ஆப்டிடியூடை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் டீச்சிங், இதனுடைய பேசிஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல டீச்சிங்னா எதுக்காக டீச்சிங் யூஸ் பண்ணுறோம், டீச்சிங்கோட இம்பார்ட்டண்ட் எய்ம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைரபிள் பிஹேவியரல் சேஞ்ச். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல பிஹேவியர்ஸு ஃபஸ்ட்டு அவனுக்கு இம்பார்ட் பண்ணணும்.
சோஷியலி டிசைரபிள் பிஹேவியர், இது வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ த டீச்சிங் இஸ் ஆக்சுவலி எ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். அது ஒரு கடினமான ஒரு ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு பர்சனையோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டையோ சோ சோஷியலி டிசைரபிள் பிஹேவியர், அதாவது சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கான பிஹேவியரை ஒரு பர்சனுக்கு இம்பார்ட் பண்ணுறது, அதுதான் டீச்சிங்கோட இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ். ஸோ டீச்சிங்கோட இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் அதுதான். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நாலேஜை இம்பார்ட் பண்ணுறது, மற்ற ஸ்கில்ஸை இம்பார்ட் பண்ணுறதுலாம் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கான்செப்ட் தான். ட்ரெடிஷ்னல் டீச்சிங்கை பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் டீச்சிங்கை பொறுத்தளவில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு டீச்சர் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அது வந்து ஒரு மோனோபாலியான டீச்சிங். இன்ஸ்ட்ரக்ஷன் டீச்சர் கொடுக்குறத அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு மெத்தடாலஜி தான் வந்து நமக்கு ட்ரெடிஷ்னல் கான்செப்டாக இந்த கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் இருந்தது. பட் மாடர்ன் டீச்சிங்கை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதோடு நிற்காம ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம வந்து என்னென்ன நாலேஜ் அவன் கெயின் பண்ணிக்கணும், என்னென்ன ஸ்கில்ஸ் அவன் வந்து அட்டைன் பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இம்பார்ட் பண்ணுறோம். அதோட டிசைரபிள் பிஹேவியரல் ஸ்கில், சொசைட்டியில் அவன் வாழறதுக்கான டிசைரபிள் பிஹேவியர் சேஞ்சையும் நம்ம வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில் என்னென்ன இந்த டீச்சிங் ப்ராசஸில் என்னென்னலாம் லிங்க் ஆகுது அப்படின்னா, 2 ஹியூமன் பர்சன், ஒன்று லேர்னரு, இன்னொன்று டீச்சரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீச்சிங் லேர்னிங்க்கு நமக்கு ஒரு கரிக்குலம் வேணும். அதே மாதிரி அந்த கரிக்குலத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கான அதர் சிஸ்டமேட்டிக் அண்ட் சைக்காலஜிக்கல் வே, இதுதான் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸோட ஒரு அடிப்படையான ஒரு கட்டமைப்பு. அதே மாதிரி டீச்சிங்கை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டைனமிக் ப்ராசஸ். இந்த டைனமிக்ன்ற வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்லாம் அடிக்கடி வரும். டீச்சிங் வந்து டைனமிக் ப்ராசஸாக இல்லையா அப்படின்றத அது ரிலேட்டடாக லிங்க் பண்ணுற கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். டீச்சிங்கை பொறுத்தளவில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய வியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வியூஸையும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கலாம். இப்போ ரைபன்ஸ் வியூவை பார்த்தீங்க அப்படின்னா, டீச்சிங் இஸ் அ ரிலேஷன்ஷிப் விச் கீப்ஸ் தி சைல்ட் டு டெவலப் ஆல் இட்ஸ் பவர். ஒரு 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 குழந்தைக்கு வந்து எல்லா பவர்ஸையும் நம்ம வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, டீச்சிங் வழியாக தான் கொடுக்குறோம். இது வந்து ரூபன்ஸ் வியூ. இந்த ரைபன்ஸ் வியூவை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படி இதில் கொஷின்ஸ் அப்பியர் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது யாரோட வியூ அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி பர்ட்டன்ஸ் வியூ இருக்குது. இவங்க எல்லாமே வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை பற்றி அவங்களுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நமக்கு நிறைய கான்செப்ட்ஸை வந்து கொடுத்த ஸ்காலர்ஸ் இவங்க. பர்ட்டன்ஸ் வியூவை பொறுத்தளவில் டீச்சிங் இஸ் தி ஸ்டிமுலேஷன், கைடன்ஸ், டைரக்ஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவன் படிக்கிறதுக்கான ஸ்டிமுலேஷன், ஆர்வத்தை தூண்டணும். அதே மாதிரி அவனுக்கான சரியான கைடன்ஸை கொடுக்கணும். அதே மாதிரி அவனை டைரக்ட் பண்ணணும். இந்தந்த வேலையெல்லாம் நீ வந்து லேர்ன் பண்ணலாம், இந்தந்த வேலையெல்லாம் உன்னுடைய கரியரை வந்து நீ வந்து டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் அவனுக்கு நாம் வந்து இம்பார்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து என்கரேஜ்மெண்ட்டையும் கொடுக்கணும். ஸோ பர்ட்டன்ஸ் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எல்லா கான்செப்டையும் இன்க்ளூட் பண்ணி அவர் ஒரு வியூ கொடுக்குறாரு. அதே மாதிரி பிஓ ஸ்மித் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு டீச்சிங் அப்படின்றதே வந்து இட் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஒரு செட் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ஆக்ஷன்ஸ் தான் டீச்சிங்கு. லேர்னிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஒரு கேண்டிடேட்டோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ லேர்னிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சிஸ்டமேட்டிக் ஆக்ஷன்ஸ் தான் டீச்சிங்ன்றது ஸ்மித்தோட வியூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஸ்காலர்ஸு டீச்சிங் பற்றின வியூஸ் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வியூஸ் எல்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். அது ரிலேட்டடான கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ டீச்சிங்கோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன, மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி டிசையர்ட் சேஞ்சஸை கொண்டு வர்றது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
பிஹேவியர்ஸை ஷேப் பண்ணுறது, அதே மாதிரி கான்டாக்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்ஷன்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ். அக்யூசியேஷன் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் அப்ஜெக்டிவ் தான். அதே மாதிரி வந்து லேர்னிங் ஸ்கில்ஸை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதும் டீச்சிங்கோட முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ். அதேமாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் பிலீவ், சொசைட்டிக்குன்னு சில பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரிக்குன்னு சில பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கல்ச்சருக்குன்னு சில பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிலீஃப் சிஸ்டத்தை ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதும் இந்த டீச்சிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் தான், டீச்சரோட ரோல் தான். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து சொசைட்டியில் நல்ல மெம்பராக அவன் ப்ரெசண்ட் ஆகிறதுக்கும் வி ஆர் த டீச்சர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் எதுன்னு 4 சாய்ஸ் கொடுப்பாங்க. desired changes in people's behavior, acquisition of knowledge, ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஆல் ஆஃப் தி அபவ் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வரும். இது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங். அதே மாதிரி நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா 3 இம்பார்ட்டண்ட் நேச்சர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக், சோஷியல் அண்ட் ஹியூமன். இப்போ வந்து டீச்சிங்கை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டி அண்ட் ஹியூமன் ஃபேக்டர்ஸ் வந்து டீச்சிங்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ சொசைட்டி அண்ட் ஹியூமன் சேஞ்சஸை பொறுத்து டீச்சிங்கோட ஸ்டைல் அண்ட் மெத்தட்ஸும் நமக்கு வந்து டிஃபர் ஆகும். அதாவது டிஃபர் ஆகும் அப்படின்னா காலத்துக்கு காலம் அது மாறுபடும். அதனால தான் டீச்சிங் ப்ராசஸ் எப்போதுமே டைனமிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அந்த டைனமிக் ப்ராசஸ் வந்து எதை பொறுத்து வந்து டைனமிக்காக இருக்குது அப்படின்னா சொசைட்டி சேஞ்சஸ்ஸு, ஹியூமன் சேஞ்சஸ்ஸு, இதை பேஸ் பண்ணி அந்த டீச்சிங் ப்ராசஸ் வந்து நமக்கு டைனமிக்காக இருக்கும். அதே மாதிரி டீச்சிங் வந்து ஆர்ட்ஸா சயின்ஸா, இது வந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு கொஷின். இது டீச்சிங்கை பொறுத்தளவில் வந்து அது வந்து கலையா இல்லை அறிவியலான்னு கேட்குறாங்க. டீச்சிங்கை பொறுத்தளவில் அது போத். டீச்சிங்கும் ஒரு கலை தான், அதே சமயத்தில் அது அறிவியல் சார்ந்த ஒரு விஷயமும் கூட. ஸோ இப்போ இதுலேயே மல்டிபிள் சாய்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க, டீச்சிங் இஸ் அப்படின்னு டேஷ் கொடுத்துட்டு கீழே ஆர்ட்ஸு, 2வது ஆப்ஷன் சயின்ஸு, 3வது ஆப்ஷன் நோ ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ், அதுக்கப்புறம் 4வது ஆப்ஷன் போத் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். இப்படி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து போத் ஆர்ட் அண்ட் சயின்ஸ்னு நீங்கள் வந்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து டெக்னிக் அண்ட் ப்ரொசீஜர்ஸையும் நம்ம வந்து கொடுக்கணும். அதே மாதிரி எந்த வேலை நம்ம டீச் பண்ணுறதுன்ற கேட்டகரியை பார்த்தோம் அப்படின்னா அது ஆர்ட்ஸ், அது ஒரு ஆர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ போத் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங்கை பொறுத்தளவில் இட் இஸ் அ டைவர்ஸ் மெத்தடாலஜி இன் அப்ளிகேஷன். இப்போ டீச்சிங்கை வந்து உங்களுக்கு இது ஏன் டைவர்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா டீச்சிங் மெத்தடாலஜி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து டீச் பண்ணலாம். ஃபார்மல் மெத்தட்லேயும் கிளாஸ் ரூம் டீச்சிங்காகவும் கொடுக்கலாம், இன்ஃபார்மலாகவும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு டீச்சிங்கை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் டீச்சிங்காகவும் கொடுக்கலாம், டீச்சிங்கையே வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங்காகவும் கொடுக்கலாம். எல்லாமே டீச்சிங் தான், எல்லாமே வந்து ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜஸ் இம்பார்ட் பண்ணுறது தான். ஆனால் அந்த டீச்சிங்கை வந்து நம்ம அப்ளை பண்ணுறத வந்து எப்படி வேணாலும் நம்ம அந்த கான்டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டைவர்ஸாக டீச்சிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீச்சிங் வந்து ட்ரைனிங்காக நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு டாக்கிங்கு, ஒரு ஷோகேஸ் பண்ணுறது, அதே மாதிரி ரெமெடியல் டீச்சிங்கு, இப்படியும் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங். நேச்சரை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நேச்சர் ஆஃப் டீச்சிங்கில் டைனமிக் அண்ட் சோஷியல் அண்டு ஹியூமன் பேஸ்டு நேச்சர் இருக்குது. அதே மாதிரி டீச்சிங்கோட நேச்சர் பார்த்திங்கன்னா போத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அண்ட் டீச்சிங்கோட நேச்சர் பார்த்திங்கன்னா இட் இஸ் டைவர்ஸ் இன் அப்ளிகேஷன். இது 3 நேச்சர் ஆஃப் டீச்சிங். அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங் பார்த்திங்க அப்படின்னா அதில் சில கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போ சிஸ்டம் ஆஃப் ஆக்ஷன்ஸ், ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியரை பொறுத்து, ஃபிசிக்கல் அண்ட் சோஷியல் கண்டிஷன்ஸை பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி
ஒரு சிஸ்டம் ஆஃப் ஆக்ஷன்ஸை நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டீச்சிங்கை பண்ணணும். இப்போ வந்து கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டில் ஒரு டீச்சிங் நம்ம கொடுக்கலாம். இதுவே கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் வந்து இல்லை அப்படின்னா அப்போ வந்து நம்மளுடைய டீச்சிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் செட் ஆஃப் ஆக்ஷன்ஸில் நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் ஆக்டிவிட்டி, ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறது டீச்சிங்கோட ஒரு கேரக்டரிஸ்டிக், இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸும் சொல்லலாம். அதாவது ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஷ்னலிசமாக வந்து நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீச்சிங்கோட இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அனாலிசிஸ் அண்ட் அசஸ்மெண்ட், டீச்சிங்னாலே வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். எல்லா டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட்டை அனாலிசிஸ் பண்ணணும், அசஸ் பண்ணணும், அது டீச்சிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டீச்சிங்கோட இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இன்டராக்டிவ் ப்ராசஸ். டீச்சிங் எப்போதுமே வந்து ஹை கம்யூனிகேஷன் ஸ்கில்லோட ஸ்டூடெண்ட்டோட இன்டராக்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ இன்டராக்டிவ் ப்ராசஸ். அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க், டீச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு சில அப்ஜெக்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கணும். ஸோ இதுக்காக தான் டீச் பண்ணுறோம். இந்த டீச்சிங் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது நம்ம வந்து நம்மளை ஒரு லெசன் பிளான் போடும் போதே அதை நம்ம பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன டீச்சிங் அப்ஜெக்டிவ்ஸு, ஸோ இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க்கு, இது எல்லாமே வந்து டீச்சிங்கோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அதே மாதிரி டீச்சிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் ஒன் மோட், இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மோடு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து ட்ரைனிங் கொடுக்குறதோ, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதோ, இன்டாக்ட்ரினேஷன் பண்ணுறதோ, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ இது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி, கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி, ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டீச்சிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இத்தனை இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எய்ம் ஆஃப் டீச்சிங். ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்ட் எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு கிவ் ஆர் டு பிரிங் தி சேஞ்சஸ் இன் தி பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் ஃபஸ்ட்டு எய்மு. நெக்ஸ்ட்டு லேர்னிங் ஸ்கில்ஸை இம்பார்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீச்சிங்னாலே பிஹேவியரல் சேஞ்சஸ் தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஹேவியரல் சேஞ்சஸை கொடுக்கறது தான் டீச்சிங்னு சொன்னாலே அதுதான் எய்ம் ஆஃப் டீச்சிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனிங் அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஸ்கில்ஸை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ தட் கண்டிஷன் வந்து ஆல்வேஸ் டீச்சிங்கில் இருக்குது, அந்த கண்டிஷனிங் வந்து எய்ம் ஆஃப் டீச்சிங் தான். அதே மாதிரி வந்து ட்ரைனிங், பிஹேவியர் அண்ட் கான்டாக்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட், ஸோ இதை ஷேப் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்ஸை கொடுக்குறதும் டீச்சிங்கோட இம்பார்ட்டன்ட் எய்ம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் நாலேஜ் ஃபஸ்ட்டு பிஹேவியரல் அண்டு கான்டாக்ட் ரிலேட்டடான ஷேப்பிங்கை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா நாலேஜை கொடுக்க முடியும், இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க முடியும். ஸோ அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ் வந்து தேர்ட் எய்ம். இன்டாக்ட்ரினேஷன் ஒரு வேர்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த இன்டாக்ட்ரினேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா பிலீஃபை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஃபார்முலேட் பண்ணணும். இதெல்லாம் படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு திங்கிங் வரக்கூடாது. அவனுக்கு வந்து நீங்கள் பிஹேவியரல் சேஞ்சஸை கொடுக்கணும், அதே மாதிரி லேர்னிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து நாலேஜை நீங்கள் இம்பார்ட் பண்ணணும். இதை கொடுத்த பிறகு இந்த நாலேஜை வச்சு இந்த 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 ஸ்கில்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு ஹையர் லெவலுக்கு போக முடியும் லைஃப்பில் அப்படின்றதுக்கான பிலீஃபை வந்து அவனுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இன்டாக்ட்ரினேஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஃபார்மேஷன் ஆஃப் பிலீஃப். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எய்ம்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் வரும். லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்கை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இம்பார்ட்டண்ட் லெவல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மெமரி லெவல், இது வந்து தாட்லெஸ் லெவல், இது வந்து லோயர் லெவல். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா
உங்களுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். இது வந்து தாட்ஃபுல் டீச்சிங். தேர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் லெவல், தட் இஸ் வாட் வி கால் ரெஃப்ளெக்டிவ் லெவல். இந்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் தாட்ஃபுல் லெவல்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கான்செப்டை டீச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டே அது ரிலேட்டடான ஹையர் கான்செப்ட்ஸுக்கோ இல்லை அனாலிசிஸுக்கோ இல்லை அது ரிலேட்டடான ஃபார்முலேஷனுக்கோ போகிறது வந்து ரிஃப்ளெக்டிவ் லெவல். இப்போ இந்த டீச்சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லெவல் மெமரி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இது மியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் இருக்கிற உங்களுக்கு அந்த ரிமெம்பர் லெவல் டீச்சிங் தான். அதாவது ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்குது, ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது, அதை வந்து அவங்க வந்து மெமரியில் வச்சுக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு லெவல் டீச்சிங். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோயர் கிளாஸஸில் இந்த மெமரி லெவல் டீச்சிங் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எஜுகேஷனை ஒரு சைல்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லெவல் ஆஃப் மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் தான் இருக்கும். இப்போ வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இந்த லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து நிறைய கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டைன் நம்பர் சீரீஸை வந்து சொல்லி அதை ஞாபகம் வச்சுக்க சொல்கிறது, அதே மாதிரி ஒரு போயமை வந்து சொல்லி அதை ஞாபகம் வச்சுக்க சொல்கிறது, அதை திருப்பி கேட்கறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரி லெவல் டீச்சிங்கில் ஃபஸ்ட்டு லெவல் டீச்சிங். இந்த ஃபஸ்ட்டு லெவல் டீச்சிங்கில் வரும். இந்த லெவல் டீச்சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சைட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஃபேக்ட்ஸ் அவன் நம்ம சொல்கிறத அப்படியே வந்து அவன் வந்து மெமரியில் வச்சுப்பான். மெமரியிலேருந்து அவன் மெமரியில் இருக்கா இல்லையான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மெமரி லெவல் டீச்சிங். மெமரைசேஷன் அண்டு ஒரு நாலேஜையோ இன்ஃபர்மேஷனையோ ஃபேக்ட்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெமரியில் அவனுக்கு ஸ்டோர் பண்ண வைக்கிறதுக்கான டீச்சிங் தான் வந்து இந்த மெமரி லெவல் டீச்சிங். ஈவெண்ட்ஸ், ஐடியாஸ், கான்செப்ட்ஸ் ஷுட் பி ரீடைன் இன் தி மெமரி. இது மெமரி லெவல் டீச்சிங். இதில் இன்சைட்ஸ் இருக்காது. சைக்காலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இது காக்னேட்டிவ் லெவல் டீச்சிங் தான், பிரெயினுக்கான ட்ரைனிங் தான். இந்த லெவலில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணாதான் மெமரி நம்ம சொல்கிறத வந்து மெமரியில் வச்சுக்கிட்டு திரும்ப ரீசைட் பண்ண முடியுதா அப்படின்ற ட்ரைனிங்கை வந்து ஃபஸ்ட் லெவலில் கொடுத்தா தான் ஹையர் லெவலுக்கு போகும்போது, ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு போகும்போதோ இல்லை ஹையர் லேர்னிங்க்கு போகும்போதோ மற்ற எல்லா கான்செப்ட்ஸையும் வந்து அவங்களால மெமரியில் போட்டு அவங்களால வந்து அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டீச்சிங். ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான் அதில் கொடுப்போம். லோயர் கிளாஸஸில் இதை இம்பார்ட் பண்ணுவோம். அவன் அந்த கான்செப்ட்ஸை அந்த ஃபேக்ட்ஸை ரீடைன் பண்ணியிருக்கானா அப்படின்றத வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். இதில் வந்து டீச்சர் டாமினேஷன் அதிகமாக இருக்கும். டீச்சர் தான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ என்ன மெத்தட்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரில் மெத்தடு, ரெவ்யூ அண்ட் ரெவிஷன் மெத்தடு, இதெல்லாம் வந்து இந்த லெவல் ஆஃப் டீச்சிங்கில் நம்ம யூஸ் பண்ணலாம். இவால்வேஷன் சிஸ்டம் பொறுத்தளவில் இந்த லெவல் ஆஃப் டீச்சிங்க்கு ஓரலாக நம்ம வந்து சொன்னதை வந்து ஓரலாக திரும்ப கேட்குறது, ரிட்டனாக வந்து எழுத சொல்கிறது, அதே மாதிரி எஸ்ஏ டைப் எக்ஸாமினேஷன்ஸ். இப்போ ஒரு கான்செப்டை பற்றி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே எஸ்ஏவாக எழுத சொல்கிறது, இது எல்லாமே வந்து இந்த இவால்வேஷன் சிஸ்டம் வந்து இந்த லெவலுக்கு இதே மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெமரியில் எந்த அளவுக்கு அவங்க ரீடைன் பண்ணுறாங்க, அதாவது சொன்ன கான்செப்டை எந்த லெவலுக்கு அவங்க ஸ்டேபிளாக அவங்களால ரீடைன் பண்ண முடியுது, அதே மாதிரி ரீகால் பண்ண முடியுது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த லெவல் ஆஃப் டீச்சிங்கில் தான் நம்ம வந்து அதெல்லாம் வந்து செக் பண்ணுவோம். இப்போ இதுதான் வந்து மற்ற லெவல்ஸுக்கு போகிறதுக்கான ப்ரீ ரிக்வசைட். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெவல் ஆஃப் டீச்சிங்லேயும் இப்போ மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங்கில் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது லோயர் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ஸ் அக்யூசேஷன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு மெமரியில் இன்ஃபர்மேஷனாக வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்ட்ரக்சர்டாக நம்ம பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்குலாம் இந்த மெத்தடாலஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டு ஒரு புதுசாக ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் இதுதான் பேசிஸு. இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து ஸ்லோவாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஹையர் கிளாஸஸ்.
ஏன்னா ஹையர் கிளாஸஸ்க்கு வந்து நம்ம வந்து திங்கிங்கை இன்டியூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா மியராக மெமரியை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். டீச்சரோட டாமினன்ஸ் இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங்கில் இருக்கும். கிளாஸ் ரூமில் வந்து இந்த மெத்தடில் டீச் பண்ணும்போது இன்டராக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸ்டூடெண்ட் அதிகமாக பேச மாட்டாங்க, டீச்சர் தான் அதிகமாக பேசுவாங்க. இதில் வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இருக்காது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா சின்ன கிளாஸ் பசங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு டீச்சர் நடத்தும் போது. என்னென்னா டீச்சர் மட்டும்தான் பேசி அதை நீ மெமரியில் வைக்கிறதுக்காக தான் அந்த டீச்சிங்கே அவங்க பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்க சொல்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி திங்க் பண்ணுறதுக்கு அங்கே வேலையே கிடையாது. சொல்கிறத மியராக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த கான்செப்டில் மோட்டிவேஷனும் போகாது. ஸோ அதுதான் வந்து நாட் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். கிளாஸ் ரூமை மேனேஜ் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்கும். அதனால தான் லோயர் கிளாஸஸ் டீச்சர்ஸ் வந்து சின்ன பசங்களை மேனேஜ் பண்ணுறதுல ரொம்பவே வந்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்டால் நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை மெமரியில் வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்கவும் முடியாது. அதை ரீகால் பண்ணுறதுலையும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங்கில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மெமரி லெவல் டீச்சிங். அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங்கிறது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங், யூஎல்டின்னு சொல்லுவோம். இதை மாதிரி நீங்கள் அக்ரோனிம்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி கூட கேட்பாங்க, யூஎல்டியோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்றது கேட்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங், அண்டர் எஸ்டிமேஷன் ஆஃப் டீச்சிங், எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வரும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் டீச்சிங்கு. இதில் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கும். டீச்சிங்காக வந்து டீச்சர் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ப்ரிப்ரேஷன் மெமரி லெவலில் அது தேவை கிடையாது. இந்த லெவல் ஆஃப் டீச்சிங்க்கு வந்து ப்ரிப்ரேஷன் இஸ் தி எசென்ஷியல் ஃபேக்டர். அதே மாதிரி ப்ரெசன்டேஷனும் இந்த லெவல் ஆஃப் டீச்சிங்கில் இம்பார்ட்டன்ஸ். மெமரி லெவல் டீச்சிங்கில் நீங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. பட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங்க்கு ப்ரெசன்டேஷன் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய கம்பேரிசன்ஸை கொடுக்கணும். நீங்கள் என்ன டீச் பண்ணுறீங்களோ அதுக்கு நிறைய கம்பேரிசன்ஸ், அதே மாதிரி அதனுடைய ஜென்ரலைசேஷன் என்ன, அப்ளிகேஷன் என்ன, இதையும் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங்கில் கொடுக்கணும். அதே மாதிரி மோரிசன் ஒரு ஸ்காலர் இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கணுன்றதுக்கு கிளியர் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. மியராக ரீகால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கான்செப்டோட இன்சைட்டு அது வந்து என்ன தெரியணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டரி லெவலுன்றது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த செகண்ட் லெவலில் தான் ஸ்டார்ட் ஆகுது. மெமரைசேஷன் மட்டும் பத்தாது, மெமரைசேஷனுக்கு அப்புறம் ஒரு கான்செப்டை டீச் பண்ணுற கான்செப்டில் மாஸ்டரைசேஷன் இந்த செகண்ட் லெவல் ஆஃப் டீச்சிங்லேருந்து தான், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங்லேருந்து தான் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா மெமரி ப்ளஸ் ஃபஸ்ட்டு லெவலில் மெமரி மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேஷன். அடுத்ததில் பார்த்திங்கன்னா இன்சைட்ஸும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த லெவலில் தான் வந்து ரியலாகவே ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படின்னா இட் இஸ் அ மாடரேட் லெவல் ஆஃப் திங்கிங். அதுதான் இந்த செகண்ட் லெவல். ஸோ இதுதான் வந்து ப்ரீ ரிக்வசைட் ஃபார் நெக்ஸ்ட் லெவல். அதாவது நெக்ஸ்ட் இருக்கிற ரிஃப்ளெக்டிவ் லெவல் டீச்சிங்க்கு இதுதான் வந்து ப்ரீ ரிக்வசைட். இந்த ஃபேஸில் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக அந்த ஃபேஸுக்கு ஜம்ப் ஆக முடியாது. இங்கே அண்டர்ஸ்டாண்டிங்கிறதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா இப்போ ஒருத்தரால் வந்து ஒரு விஷயத்தை வந்து காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியுது, அதாவது ஒரு செட் ஆஃப் ஃபேக்ட்ஸை வந்து கலெக்டிவாக வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ரிப்ளை பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து காம்ப்ரஹென்ஷனு. அதே மாதிரி சொன்னதை கிராஸ் பண்ணிக்க முடியுது, என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி வந்து இந்த நாலேஜை வந்து ரீடைன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அது ரிலேட்டடான லேர்னிங்கு, இன்ஃபியரன்ஸு, இன்டர்ப்ரிட்டேஷன்லாம் பண்ண முடியுது அப்படின்னா இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்குன்னு நம்ம சொல்கிறோம். மோரிஸ் பிகி வந்து அவரோட புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கோட நேம் வந்து லேர்னிங் தியரி ஃபார் டீச்சர்ஸ்.
இதில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து என்னன்றதை அவர் டிஃபைன் பண்ணுறாரு. சீக்ஸ் டு acquaint students with the relationship between generalization and particulars, between principle and solitary facts. ரிமெம்பர் லெவலில் சாலிட்டரி ஃபேக்ட்ஸ் தான், தனித்தனியான ஃபேக்ட்ஸு. ஆனால் அந்த ஃபேக்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற பிரின்சிபல்ஸு, அதனுடைய கலெக்டிவ் இன்ஃபியரன்ஸ் எல்லாமே எதில் தான் கிடைக்கும் அப்படின்னா இந்த செகண்ட் லெவலில் தான் கிடைக்கும். அதேமாதிரி ஹெர்பர்ட்னு ஒரு ஸ்காலர் இருக்கார். அவர் வந்து இந்த செகண்ட் லெவல் ஆஃப் டீச்சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சில டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. இதில் வந்து 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் மென்டல் ரியாலிட்டி இங்கே தான் ஒர்க் ஆகும். இந்த செகண்ட் லெவலில் தான் 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் மென்டல் ரியாலிட்டி ஒர்க் ஆகும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. அது என்ன அப்படின்னா சென்ஸ் இம்ப்ரெஷன், அதே மாதிரி இமேஜஸ் அண்ட் எலக்டிவ் எலமெண்ட்ஸ் ஆஃப் ப்ளஷர் அண்ட் பெயின். ஸோ இது வந்து ஹெர்பர்ட் கொடுக்குறது, ஹெர்பர்ட்டோட வியூ. ஸோ சென்ஸ் ஆஃப் இம்ப்ரெஷன் வந்து ஒரு ஃபேக்டை பற்றின இம்ப்ரெஷனோ, அதை பற்றின மென்டல் இமேஜஸோ, அதே மாதிரி அது ரிலேட்டடான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, அப்படிலாம் இந்த லெவலில் தான் வந்து உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு பில்ட் ஆகும். இது வந்து யார் கொடுக்குறதுனா இந்த வியூவை வந்து ஹெர்பர்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் இல்லாமல் ஹெர்பர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் அடிஷ்னலாக வந்து 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் டீச்சிங் வந்து கொடுக்குறாரு. மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு டெவலப் தி இன்டெலெக்சுவல் பிஹேவியர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய இவால்வேஷன் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா எஸ்ஏ அண்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெவல் ஆஃப் டீச்சிங்கில் நம்ம வந்து அசஸ்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதனுடைய மெரிட்ஸ் பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் லேர்னிங், ஏன்னா இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் இருக்கிறது. பிரெயினோட டிஃப்ரெண்ட் காக்னேட்டிவ் எபிலிட்டிஸை வந்து நம்மளால் பூஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங்க்கு போகிறதுக்கு வந்து இந்த லெவல் வந்து இம்பார்ட்டண்ட் லெவல். கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன் வந்து இந்த லெவல் ஆஃப் டீச்சிங்கில் எஃபெக்டிவாக இருக்கும். டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் திங்கிங் வந்து அனாலிசிஸ் லெவல் திங்கிங்க்கு இது வந்து இந்த லெவல் வந்து இட் வில் நாட் ஒர்க் அவுட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். இதை மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த லெவல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீச்சர் சென்டர்டாக தான் இதுவும் இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இனி அடுத்தடுத்த வர வீடியோஸில் இதே டீச்சிங் ஆப்டிடியூட் ரிலேட்டடான கான்செப்ட்ஸை ஓரளவு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி எங்களுடைய மார்க் எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க ஃபஸ்ட் பேப்பருக்கு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேசிவாக வந்து ஆன்லைன் மார்க் எக்ஸாம் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் டீச்சிங் ரிலேட்டடான இந்த பேப்பருக்கு ஃபஸ்ட் பேப்பருக்கு மெட்டீரியல் லான்ச் பண்ணும் போதும் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். அதையும் வாங்கி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். Stay tuned. We will meet in the next part of the teaching aptitude.